அதாவது கிராமத்தின் மொத்த மக்கள் தொகை என்னன்னு கொடுத்துட்டாங்க. அந்த கிராமத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 900 பேர் இருக்காங்க. அதில் குழந்தைகளின் சதவிகிதம் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க? 15%. அதுக்கப்புறம் பெண்களின் சதவிகிதம் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 40%. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் கொடுத்துட்டனால ஃபஸ்ட்டு நம்ம ஆண்களின் சதவிகிதத்தை கால்குலேட் பண்ணணும். அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஆண்களின் சதவிகிதம் இஸ் ஈக்குவல் டு மொத்தம், இப்போ பர்சன்டேஜில் தானே இருக்குது. ஸோ அப்போ 100ல் இருந்து இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு கழிச்சிட்டா மிச்சம் இருக்கக்கூடிய ஆண்களின் சதவிகிதம் கிடச்சிருமா? 15ங்கிறது குழந்தைகளின் சதவிகிதம் ப்ளஸ் 40ங்கிறது பெண்களின் சதவிகிதம். ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 100லேருந்து கழிச்சா நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய ஆண்களின் சதவிகிதம் கிடச்சிரும். ஸோ அப்போ 100 -